செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.6 சிக்ஸ்த் இதில் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல் கொஸ்டினை எழுதிக்கலாம். கொஸ்டின் வந்து m+9 கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கோங்க கொஸ்டினை, இல்லைனா யூ வில் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ தட் வில் பி +5 is equal to 5/3ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், as I told you எல்லா சம்முக்கும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இது என்ன பண்ணலான்னு ஒரு 2 minutes திங்க் பண்ணுங்க. இல்லை வந்து நமக்கு எதுவுமே காமனாக இருக்கா, ஏதாவது காமன் டேர்ம்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு டேரெக்டாக ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்னா இதை இங்கே மல்டிப்ளைன்னு பண்ணலாம், பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். பட் வந்துட்டு there is another thing என்னென்னா கொஞ்சம் திங்ஸ் யோசிச்சு பார்த்தோன்னா ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கலாம். ஸோ நான் அதில் ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா m+9 இருக்கு இல்லையா, இதை அப்படியே வச்சுட்டு இங்கே கொஞ்சம் பாருங்கள் 3 காமனாக இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னா எம்மை வெளியில் எடுத்துடலாம். 3 times m இங்கே பாருங்கள் 15 இருக்கு இல்லையா, 3 5s are 15. இதை ஏன் நான் எடுக்கிறேன்னா இந்த பக்கம் ஒரு 3 இருக்குது. ஸோ நம்ம 5/3 இப்படி எழுதிக்கிட்டேன்னு இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி இந்த 3 கீழே இருக்கு, டினாமினேட்டரில் இருக்குது, நம்ம அங்கே எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர் இருக்கும் இல்லையா, இந்த ட்ரிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டினாமினேட்டரில் இருக்கிற 3 கோயிங் டு டேக் டு த நியூமரேட்டர், இங்கே கொண்டுட்டு போகிறோம். ஸோ அதை நம்ம பண்ணி பார்ப்போம். தட் வில் பி, நல்லா பார்த்துக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு m+9 நான் அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, கீழே இருக்கிற m+5 அப்படியே வச்சுருக்கேன். பட் வந்து இந்த 3 மட்டும் அங்கே கொண்டுட்டு போகிறேன். ஏன்னா 3 இங்கே மல்டிப்ளைல தானே இருக்குது, இங்கே கொண்டுட்டு போகலாம். சரியா? 3 × 5ன்னு போகும். இல்லைன்னா இது நீங்கள் எப்படி எழுதணும்னா 5 × 3ன்னு அது 5 அப்படியே எழுதிக்கோங்க. எப்பவும் இப்படி தானே எழுதுவோம். எழுதிட்டு × 3/3. இப்போ கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இல்லையா. 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 × 1 5/1 தட் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக 5ன்னு மட்டும் எழுதிக்கலாம். இப்போது உங்கள் கொஷின் நல்லா சிம்பிளிஃபை ஆன மாதிரி இருக்கா. ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம், m+9/m+5. ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கீழே இங்கே ஒன்றுமே இல்லை, ×1 தான் வரும். ஸோ 5 இந்த இதை இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா m+9 is equal to 5 × m+5. புரிஞ்சுங்களா? ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போது ஈஸியாக வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரே லைனில் வந்துடுச்சு, ஃப்ராக்ஷன்லாம் இல்லை. ஃப்ராக்ஷன் இல்லைனாலே பெரிய சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா 5 உள்ள எடுக்கணும், 5 உள்ள எடுக்கணும். ஸோ தட் வில் பி 5 times m என்ன ஆகும் 5m, and 5 × 5 என்ன ஆகும் 25. மைனஸும் இல்லை, ஸோ டைரெக்டாக ப்ளஸ்ஸை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் மெதுவாக யோசிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா m இருக்குது. ஸோ m இங்கே கொண்டு வந்துடுவோமா. ஸோ என்ன ஆகும், m ப்ளஸில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, -5m மாறும். அதே மாதிரி 9 ப்ளஸில் இருக்குது, 9 அங்கே போனால் என்ன ஆகும் -9 மாறும். ஸோ தட் வில் பி 25 - 9. ஓகேவா? ஸோ இப்போது என்ன ஆகும், திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் பாருங்கள், ஒரு m ஒரு 5m இருக்குது. 1லேருந்து -5 பண்ண போகிறோம். 1 - 5 என்ன ஆகும் -4m மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 25 - 9. 25 - 9 என்னது 16 இல்லையா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். 25 - 9 16. இங்கே புரிஞ்சுதா? ஒரு m இருக்குது, -5 இருக்குது. ஸோ 1 - 5 × mன்னு வரும், அதான் -4m. 1 - 5 என்னது -4. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த ஸ்டெப் சொல்லுங்க பார்ப்போம். m is equal to இங்கே -4 இருக்குது. -4னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணணும், +4ன்னு போடணுமா, இல்லைன்னா டிவைடட் பை -4ன்னு போடணுமா? எஸ், இது தப்பு, இது கிடையாது. சரியா? எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இது கிடையாது. ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம மைனஸ் வந்து இங்கே மல்டிப்ளைல இருக்குது. ஓகேவா? அது கூட ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருந்துன்னா இந்த டேர்ம்ஸ், இப்போ இது ஒரு டேர்ம் ஐடென்டிஃபை பண்ணணும். டேர்மாக இருக்கும்போது தான் என்ன பண்ணலாம், மைனஸ் ப்ளஸ்ன்னு பண்ணலாம். கூட சேர்ந்துட்டே இருக்கும்போது அதை கீழேயோ மேலேயோ தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். 1 4 is 4, 4 4 are 16. ஸோ இது என்ன பண்ணலாம்னா
4 by minus 1 that is equal to minus 4. So நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, which is equal to m is equal to minus 4. இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்சர் ஸ்டெப்பு கூட எழுதிட்டு ஒரு மாதிரி ரீகேப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம்னா m is equal to minus 4. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் சின்ன ஸ்டெப்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற அதே டைலாக்ல கொஞ்சம் ஸ்டெப்பு தான் இருக்குது இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் நிறையா ஸ்டெப்ஸ் வரும். ஸோ லெட்டஸ் ரீகேப் கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதிக்கோங்க. இதில் என்ன பண்ணலான்னா இது டேரெக்டாக இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ஆன்சர் வரும், இல்லைன்னு கிடையாது. 15 × 5 மல்டிப்ளை பண்ணி 3 5 are 15 பண்ணி அதே மாதிரி ஒரே டைமில் போயிடும். இந்த 3 அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரிக்கு கண்டுபிடிச்சது என்னென்னா, காமன் டேர்ம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம், அதில் ஒரு காமன் அது எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ரெண்டாவது அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம 3 எங்கே எழுதியிருக்கோம், இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு 3 இல்லாமல் ஒரு 4 இருக்குன்னு வைக்கிறீங்க, நீங்கள் காமன் டேர்ம்ஸ் எடுத்து யூஸே இல்லை, அப்போ எடுக்காதீங்க, வேண்டாம். நம்ம கொஷினில் இங்கேயும் 3 இருக்குது, அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 சைடும் 3 இருக்குது, அதனால நம்ம காமன் டேர்ம் 3 எடுத்திருக்கோம். 3 எடுத்ததுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அங்கே 3 3 கேன்சல் ஆச்சு, 5 ஆகிடுச்சு. ஒரே ஒரு மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது வந்து இந்த 5 கூட இந்த கீழே இருக்க டேர்ம் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால அதை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எம் ஆச்சு, இந்த 5m உள்ள மல்டிப்ளை பண்ணோம், கடைசியாக ஒன்றா மல்டிப்ளை பண்ணி லெஃப்டில் இருக்கிறது ரைட்டில் மூவ் பண்ணோம். எம் எல்லாம் ஒரு சைடு வந்தது, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணோம், அப்புறம் டிவைட் பண்ணோம், அப்புறம் நம்ம ஆன்சரும் கிடச்சிருச்சு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கொஷின். கொஞ்சம் புரியலைன்னா திரும்ப ஒரு நேரம் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செகண்ட் கொஷினும் முடிஞ்சிச்சு, இதோட இந்த எக்ஸசைஸே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இல் மீடியோ வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன், உங்களுக்கு எதாவது புரியலைன்னா அதையும் கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.